நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலே ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். பொதுவாகவே 21 நிருபங்கள், அதாவது கடிதங்கள், ஆதி அப்போஸ்தலர்களாலே, ஆதி தேவ மனிதர்களாலே சபைகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது ஆகும். அந்த நிருபங்களிலே நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே முதலாவதாக வருவது ரோமர் நிருபமாகும். இந்த ரோமர் நிருபத்தில் பாவம் என்ற சொல் அதிக தடவையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரோமர் நிருபத்தில் இந்த முதல் பாகத்தை நாம் இந்த நாளிலே தியானத்திற்கு கொள்ளுகின்றோம். பாவ உலகில் சுவிசேஷம் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகிறது. பாவம் இந்த உலகத்திலே வந்து தேவனுடைய படைப்பை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை சிதைத்து தேவனுக்கு விரோதமான தேவனால் விரும்பப்படவியலாத ஒரு பெரிய சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்கியது. ஆகையினாலே தேவன் அந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக பிரமாணங்களை கொடுத்து இஸ்ராயேல் என்றதொரு சந்ததியை தேவன் உருவாக்கினார். அதற்கு பிற்பாடு முழு மனு குலத்தையும் மீட்க வேண்டும், ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே சுவிசேஷம் கொண்டு வரும்படியாக அனுப்பினார். பரலோகத்திலிருந்து தேவனுடைய மீட்பு என்கிற சுவிசேஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் சுமந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். அவைகளை குறித்த காரியங்கள் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது எல்லை மீறி பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே தேவன் பாவம் செய்கிறவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று 1ஆம் அதிகாரம் 21 24 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 2வது 25 26 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது 27 28 வசனங்களை வாசிக்கும் போது கேடான சிந்தைகளை, அவங்க சிந்தை முழுவதும் கெட்டு போகும்படியாக கேடான சிந்தைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். பாவமானது மக்களிடையே மிக அதிகமாக பரவி அவர்களை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாற்றியது. 29ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது தெரிகிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய கோபத்துக்கும் உட்படுத்தப்பட்ட மக்களாய் இருக்கிறார்கள். பாவங்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு உண்டாகி இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும்போது இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி பாவம் எல்லா சமுதாயத்தையும் சீரழித்து தேவனுடைய கோபத்துக்கு உட்படுத்தி இருந்தாலும் பாவம் நிறைந்த உலகில் தேவனுடைய கிருபை இன்னொரு புறம் அதிகமாய் பெருகி கொண்டே இருந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை அதிகமாய் பெருகியது. தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகியதுனாலே தேவன் இந்த பாவத்தினால சிதைந்து போன சமுதாயத்திலிருந்து
ஒரு பெருங்கூட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக சுவிசேஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். சுவிசேஷம் ஏற்கனவே வாக்களிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே உள்ள பரிசுத்தவான்கள் மூலமாக சுவிசேஷம் ஏற்கனவே வாக்களிக்கப்பட்டது. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கி பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்கி இந்த பாவம் நிறைந்த உலகத்தை அழித்து நீதியான ஒரு உலகத்தை உண்டாக்க செய்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4, 5 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே அவர் மனிதகுமாரன். அவர் தேவனுடைய ஆவியினாலே பிறந்ததினாலே தேவகுமாரன் என்று அறியப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த பூமியில் உண்டான சுவிசேஷத்தை எவர் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவர் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை எவர் ஒருவர் கேட்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஏனெனில் இந்த சுவிசேஷத்தினாலே தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்த அறிவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 17 - 19 வரையிலும் படிக்கும் பொழுது நாம் இதை அறிகின்றோம். ஆகவே தேவன் எல்லாரையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ண வைக்க ஊழியர்களை தேவன் ஏற்படுத்தினார். 1ஆம் அதிகாரம் 6 சொல்லுகிறது, அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று பவுல் இந்த நிருபத்திலே எழுதுகிறார். 14, 15, 16 வாசிக்கும் பொழுது, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று சொன்னார். இவ்விதம் சுவிசேஷம் வந்ததினாலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்து மனுஷனுடைய பாவங்களின் கரைகள் எல்லாம் நீக்கப்படும்படியாக, மனிதனுடைய மனசாட்சியிலே இருக்கிற பாவ கரைகள் விலகி போகும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனிதனுடைய பாவங்களை எல்லாம் கழுவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதினாலே மீட்பு அவர்களுக்கு சாத்தியமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பை குறித்து இந்த நிருபத்திலே சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 6 - 10 வரையிலும் வாசிக்கும் பொழுது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்.
10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் 6ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிக்கும் பொழுது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். மேலும் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, ஆகையினாலே நம்முடைய சரீரங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டிய கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். இதுவரையிலும் நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக அக்கிரமங்களுக்கென்று ஒப்பு கொடுத்தோம். வாயை இஷ்டப்படி பயன்படுத்தினோம், கண்களை இஷ்டப்படி பயன்படுத்தினோம், கைகளை இஷ்டப்படி பயன்படுத்தினோம், கால்களை இஷ்டப்படி பயன்படுத்தினோம், மனச நமக்கு இஷ்டப்படி நம்ம பயன்படுத்தினோம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மீட்கப்பட்டதுனால வாயில நலமான வார்த்தைகளை தான் பேச முடியும், கண்களினால நல்ல காரியங்களை தான் பார்க்க அனுமதி உண்டு, இருதயத்துல கெட்ட காரியங்களை உள்ள வச்சுக்க அனுமதி இல்லை. நம்முடைய கைகளினால நலமான வேலை தான் செய்யணும். கால்கள் இனி கவனமாதான் சமாதானத்தின் வழியில நடக்கணும். 8ஆம் அதிகாரம் 13-16 வரையிலும் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இப்படி நம்முடைய சரீரத்துல பாவம் ஆளாம இருக்கணும்னா நம்முடைய சரீரங்களின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், நமக்குள் இயேசு கிறிஸ்துவினால் கொண்டு வரப்பட்ட ரட்சிப்பு நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை அவர் நடத்த வேண்டும். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தொடர்ந்து 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்து நமக்குள்ளே அவருடைய சிந்தையை புதுப்பிக்கிறார். கெட்ட சிந்தையை, இழிவான எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி தெய்வீக சிந்தையை நமக்குள்ளே ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். 23ஆம் வசனமும், அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்று கொண்ட நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக, அதாவது நம்முடைய சரீரத்திலே மறுரூபம் அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்கிற இடத்திலே நாமும் மறுரூபம் அடைந்து மகிமையின் சரீரமாக போவதற்காக
நாம் காத்து கொண்டே இருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்திலே நல்லதொரு புதிய சமுதாயமாக, புதிய குடும்பமாக, ஒரு நல்ல புதிய மனிதனாக வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். நாங்கள் கெட்டழிந்து போன ஒரு சமுதாயத்துல காணப்பட்டோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு எங்கள் பாவங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்து தேவனுடைய ஆவியை எங்களுக்குள்ளே தந்து, ஆண்டவரே, நாங்கள் நீதிக்குரிய மக்களாய் வாழும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாய் வாழும்படியாக உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.